வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2770 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 2760 அப்படின்றது ஒரு முக்கியமான சப்போர்ட் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தோம். இந்த சப்போர்ட் மேலே தொடர்ந்து மார்க்கெட் ட்ரேடர் சமயத்தில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்தே 760 ரொம்ப நேரமாக சப்போர்ட் எடுத்து இறுதியாக மார்க்கெட் அதை கிளியர் பண்ணி 2820 உடைச்ச உடனே நல்ல ஒரு பையிங் ஏற்பட்டு 2920 வரைக்கும் மார்க்கெட் மேலே போய் அங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட் முழுக்க பையர்ஸ் டாமினேட் பண்ண மார்க்கெட்டாக அமைஞ்சிருக்கு. நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறோன்னா நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எது வரைக்கும் பை பண்ணலான்னா 2820 வரைக்கும் பை பண்ணலாம். ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகிற சமயத்தில் ஸ்டாப் லாஸ் ஜோனும் அதிகமாகுது. கம்மியாக ஸ்டாப் லாஸ் வேணுன்னா மார்க்கெட் ட்ராப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வாங்குறது தர வழி கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல எங்கே ஸ்டாப் லாஸ் போட்டாலும் ப்ரைஸ் கீழே வந்து ட்ரிகர் பண்ணிட்டு பவுன்ஸ் பேக் தரதுக்கு வாய்ப்பு உண்டு. எதிர்பார்க்குற அடுத்தடுத்த டார்கெட் 2960 3006. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.